என் பேர் சண்முக சுந்தரம். நான் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் சாத்தூர் பக்கத்தில் ஒரு சிறிய கிராமம் ஒத்தையால். நான் படித்தது வந்து சென்னையில் 1995 ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் கவர்மெண்ட் காலேஜில் சேர்ந்து 4 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன். 1999 என்னுடைய கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த ஃபீல்ட்லேயே ஜாப் பண்ணேன். அட்வர்டைஸ்மெண்ட், அப்புறம் வந்து ஆர்கிடெக்சர் ஒர்க்கு, இந்த மாதிரி பண்ணேன். அப்புறம் நிறைய மூவிங்களுக்கு, தமிழ் மூவிகளுக்கு நிறையா பண்ணேன். அது பர்டிகுலராக சொல்லணும்னா ஆளவந்தான், பாபா, ரமணா, மதுரை, இந்த மாதிரி நிறையா படங்கள் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஹாலிவுட் படம் பண்ணுற சோனி பிக்சர்ஸ்னு ஒரு கம்பெனியில் ஒரு 9 இயர்ஸாக அங்கே ஜாப்பில் இருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா சோனி பிக்சர்ஸ், சோனி மூவிஸ் நிறைய மூவிஸ் பண்ணியிருக்கேன். ஹாலிவுட் மூவி பர்டிகுலராக சொல்லணும்னா ஸ்பைடர்மேன், ஆலிஸ் வண்டர்லேண்ட், இந்த மாதிரி நிறையா இது சொல்லிட்டே போகலாம். அப்புறம் இந்த மாதிரி அவெஞ்சர்ஸ் சீரியஸில், மார்வல் சீரியஸில், இந்த மாதிரி நிறைய ஹாலிவுட் மூவி நிறையா பண்ணிகிட்டு இருந்தோம். 9 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் சொந்தமாக 2015 சொந்தமாக இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுன்ட்டு விஎஃப்எக்ஸ் கம்பெனியை சொந்தமாக ஸ்டார்ட் பண்ணேன். அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் சொந்தமாக கம்பெனி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து எங்களுடைய கிராமமான அந்த டவுனான சாத்தூர்லேயே எட்ரா ட்ரீம்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒரு விஎஃப்எக்ஸ் கம்பெனி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் ஒரு 200 எம்ப்ளாயீஸ் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த விஎஃப்எக்ஸில் இதுதான். இப்போ நிறையா ஹாலிவுட் மூவி, வெப் சீரியஸ், இந்த மாதிரி நிறையா பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நல்லா அந்த கம்பெனி நல்லா ரன் ஆகிட்டுருக்கு. இதுதான் என்னுடைய இப்போ உள்ள சுச்சுவேஷன். நான் இந்த ஃபீல்டுக்கு வர காரணமானவர்னு பார்த்தா, நான் 11th 12th படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு இயற்பியல் ஆசிரியர் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் திரு முருகன் ஆசிரியர். அவர் வந்து என் மேலே வந்து ஒரு நல்ல மரியாதையும் என்னுடைய வளர்ச்சியில் ரொம்ப அக்கறையும் கொண்டவராக இருந்தார். அது ஏன்லாம் தெரியாது. அவர் ஒருவேளை நான் அவருக்கு பிடிச்ச மாதிரியான மாணவனாக இருந்திருக்கலாம். அதனால் அவர் என்னை எப்படியாவது டாக்டருக்கு படிக்க வச்சிடலாம் அப்படின்னு முயற்சியில் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார். நானும் அவருடைய முயற்சியிலையும் அவருடைய ஆலோசனையிலும் நான் நல்லா படித்தேன். ஆனால் +2 மார்க்கில் வந்து ஒரு சப்ஜெக்டில் வந்து எனக்கு கொஞ்சம் மார்க்கு கம்மியாயிடுச்சு. அதனால் அந்த மெடிக்கலுக்கு என்னால் அந்த தேர்வுக்கு போக முடியல. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது, நீ ஒன்றும் கவலைப்படாத, வேணால் இதுக்கு ஈக்குவலான ஒரு படிப்பு இருக்குது, அதை படிக்கிறியான்னு கேட்டார். இதுக்கு மெடிக்கலுக்கு ஈக்குவலான ஒரு படிப்பு எது இருக்குது, அதுக்கு நான் எப்படி செலக்ட் ஆக முடியும் அப்படின்னா, உன்கிட்ட இருக்கிற திறமையிலேயே அதில் இருக்குது அப்படின்னாரு. அப்போது எதை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், நீ வரைகிற ஓவியத்தை வச்சு தான் சொல்கிறேன். ஓவியத்தில் வந்து நீங்கள் எப்படி ஒரு டிராயிங் மாஸ்டராக போய் எப்படி நம்ம வந்து அந்தளவுக்கு ரீச் ஆக முடியும்னு எனக்கு புரியல அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் அவர் சொன்னார், இந்த ஓவியத்துக்குன்னே கவர்மெண்ட் காலேஜ், அதாவது தமிழ்நாட்டில் சென்னையிலையும் கும்பகோணத்துலேயும் 2 காலேஜ் இருக்குது. 2 காலேஜ் மட்டும்தான் கவர்மெண்ட் காலேஜ். ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்ன்னு சொல்லி அந்த டைமில் இருந்தது. இப்போ வந்து கலைக்கல்லூரின்னு மாறி இருக்குது. அப்போ அந்த மாதிரி அந்த காலேஜ் இருக்குது. அதில் வந்து 4 இயர்ஸ் இந்த கோர்ஸு. பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கு, விஸ்காம்னு சொல்லியிருக்கு, அப்புறம் விஷுவல் கம்யூனிகேஷன் அது பேர், அப்புறம் டெக்ஸ்டைல் டிசைன்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஸ்கல்ப்சர் இருக்குது. நிறைய கோர்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. இதில் போய் படித்தா வேறு என்ன அப்படின்னா, இதில் போனால் சினிமாவில் இந்த இதில் இருந்து சினிமாவில் நிறையா இதில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னாரு. எனக்கு மற்றதை காட்டிலும் சினிமாவில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு உடனே எனக்கு ரொம்ப ஆர்வமாகிடுச்சு. ஓகே, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதணும். இதே மாதிரி தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். நிறைய பேர் வருவாங்க, நான் 100 பேர் தான் செலக்ட் பண்ணுவாங்க, அதில் நீ வின் பண்ணணும் அப்படின்னாரு.
சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த இதை செலக்ட் பண்ணி இதில் போய் நான் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் காலேஜில் வந்து ஜாயின் பண்ணேன். கெரியர் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இது எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறத போது ஒரு ஒரு படிப்பை நம்ம தேர்ந்தெடுத்து படித்த உடனே கேரியர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா இப்போ ஒரு படிப்பை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறோம். நான் ஆர்ட்ஸ் காலேஜில் ஓவிய கல்லூரியில் நான் படிக்க போயிட்டேன். அது படிக்க போன உடனே என்னுடைய கேரியர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தா அது நிச்சயமாக கிடையாது. அது உள்ளே போனதுக்கப்புறம் தான் அந்த கெரியருங்கிறது ஸ்டார்ட் ஆச்சா இல்லையாங்கிறதே புரிய வரும். நம்ம ஒரு படிப்பை தேர்ந்தெடுத்த உடனே கெரியர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்லாம் கிடையாது. அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் டோட்டலாக நம்ம நினச்சி போன அத்தனையும் சேஞ்சஸ் ஆகிருக்கும். நம்ம நினச்ச மாதிரி இருக்காது. அப்போ நம்ம அங்கே உள்ளே போய் அந்த கோர்ஸை நம்ம படிக்கும்போது தான் ஒரு அந்த சுச்சுவேஷன் நாளுக்கு நாள் மாறும். அது எப்படின்னா அந்த 4 இயர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளேயே நம்மளுடைய டெக்னாலஜி மாறும், எல்லாமே மாறும்போது நாம் உள்ளே நுழையும் போது இருந்த அந்த சுச்சுவேஷன் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கும். நம்ம படிச்சுட்டு வெளியில் வரும்போது நம்ம உள்ளே என்ட்ராகும்போது இருந்த கரியருடைய ஸ்டார்ட்டும் வெளியில் போகும்போது ஒரு டிகிரியை முடித்து வெளியில் போகும்போது இருக்கிற கரியரும் வந்து ஃபுல்லாக அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த கரியர் ஸ்டார்ட் அப்படிங்கிறது வந்து காலேஜ் படிச்சுக்கிட்டு தேர்ந்தெடுத்து படிக்கும்போது கூட இல்லை. ஏன்னா அப்போ சர்வைவல் அது இதுன்னு எல்லாமே அதில் முடிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் வந்து அந்த நாளுக்கு நாள் மாறுற அந்த டெக்னாலஜி அந்த காலம்தான் நமக்கு வந்து அந்த காலம் ப்ளஸ் வந்து நம்ம கணினியோட வருகையும் இருந்துச்சு. காலம் ப்ளஸ் கணினியோட அதாவது கம்ப்யூட்டருடைய வருகை இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது தான் இந்த கெரியர் ஸ்டார்ட்டு ப்ளஸ் வந்து இது எந்த அளவுக்கு நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் அப்படிங்கிறத உணர்த்துச்சு. நல்லா பார்த்துக்கோங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா உள்ளே என்ட்ராகும்போது இருந்த சுச்சுவேஷன் வேறு. நம்ம ஓவிய கல்லூரிக்கு போகிறோம், படிக்கிறோம், சினிமாவில் ஏதாவது பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஆசையோட கனவுகளோடு வருவோம். ஆனால் வெளியே போகும்போது அதுக்குள்ளே டெக்னாலஜி வளர்ந்து கம்ப்யூட்டர்னு ஒன்று வந்துருச்சு. அப்போ கம்ப்யூட்டர்னு வரும்போது நான் முதல்ல போன அந்த இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் போகுது. அப்போ நான் வந்து அடுத்தது என்ன பண்ண வேண்டியதாகி போச்சு. நான் இப்போ வந்து ஓவியம் படித்தேன், எல்லாம் படித்தேன், அதெல்லாம் முடித்த உடனே அடுத்து கம்ப்யூட்டரையும் படிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துருச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா கரியர் ஸ்டார்ட்டுங்கிறது எந்த இடத்துலையுமே கிடையாது. ஸ்டார்ட் எண்டு எதுவுமே கிடையாது. போய்கிட்டே இருக்கும். காலத்தோடு தான் நம்ம கடந்து போகும்போது தான் அது எல்லாமே அது நடக்கும். இப்போ அதில் நான் வந்து இப்போ என்னென்னா கரியர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, பயணம் செய்ய ஆரம்பித்தேன். அந்த கம்ப்யூட்டரோடு சேர்த்து பயணம் செய்ய ஆரம்பித்தேன். அப்போது வந்து என்ன பண்ணலான்னா சாஃப்ட்வேர் உள்ளே வருது. எந்த சாஃப்ட்வேர் படிக்கலாம் அப்படிங்கிற குழப்பம் இருக்கும். அப்புறம் எந்த மாதிரியான அந்த சாஃப்ட்வேர்லேயே எந்த மாதிரியான இதை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் வந்து 2D தான் மெயினாக உள்ளே வந்துச்சு. அதில் கம்ப்யூட்டரில் வந்து 2D அனிமேஷனு 3D மேக்ஸ் அப்படின்னு ஒன்று வந்துச்சு. இதெல்லாம் நிறைய வந்து குழப்பிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து சின்ன சின்ன பிரிண்ட் அவுட்டு கூட எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். நான் அந்த ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ணும்போதே அதனால தான் நான் வந்து என்னுடைய ப்ராஜெக்டில் கூட கம்ப்யூட்டர் வித் ஆர்ட் அப்படின்னு தான் நான் ப்ராஜெக்டே பண்ணேன். கம்ப்யூட்ரு படிக்கணும். அந்த கம்ப்யூட்டரில் என்ன படிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதில் சாஃப்ட்வேர் நிறையா வருது, நிறையா டெக்னாலஜி. இதுக்குள்ளே எந்தெந்த இதை படித்தா என்ன ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடியா கொடுத்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒன்று உள்ளே போய் பார்க்கும்போது அதுவும் ஒரு இதுவாக இருக்குது. அப்புறம் அந்த இதை படித்து முடிச்சுட்டு கொஞ்சம் ஏதாவது வேலை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு சின்னதாக ஒரு வேலை கிடைக்கும். அது நிரந்தரமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா நிரந்தரமாக இருக்காது. ஏன்னா அது டெக்னாலஜி வளர்ந்து வர்ற காலகட்டம். நிறைய பேர் அதை பயன்படுத்தலை, கொஞ்சம் கொஞ்சமாக அது உள்ளே வருது. அதனால தான் நிரந்தரமான வேலைன்னு ஒன்று இருக்காது. அப்போ நான் வந்து நிறைய விஷயங்களை எதிர்கொள்ள வேண்டியது இருந்துச்சு. அப்போ ஒரு நிரந்தரமான வேலை இதில் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாமல் அது அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டம் வரும்போது தான் ஒரு ஸ்டேபிள் ஆகும். அந்த நேரத்தில் நம்ம எப்போ அது வருதோ அந்த நேரத்தை நம்ம கேப்சர் பண்ணிக்கணும். ஆனால் எதுக்குமே நாம் ஒரு இது வச்சு போக முடியாது. இப்போ நாம் ஒரு படிப்பை தேர்ந்தெடுத்து அதை படிக்க ஆரம்பித்த உடனே நம்ம கெரியர் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம கெரியர் இதுதான் நினச்சி தான் ஒரு படிப்பை தேர்ந்தெடுத்து நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் அது உள்ளே போய் படிக்க ஆரம்பித்த உடனே
4 இயர்ஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ள அந்த கெரியர் நம்ம என்ன நினச்சி உள்ளே ஃபஸ்ட்டு போனோமோ அதுக்கு நேருக்கு மாறாக இருக்கும். ஏன்னா காலங்கள் வந்து கடற டெக்னாலஜியும் உள்ளுக்குள்ளே வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நாம் ஒரு படியை கடக்கும்போது இன்னொரு புதுசாக ஒன்று வந்து நிற்கும். அப்போ நாம் அதை கற்றுக்கிட்டா தான் இதே ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் இப்படி வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் யோசிக்கிறதுக்குள்ள அந்த 4 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிடும். நம்ம அதுக்கப்புறம் வெளியில் வந்து கெரியர் நம்ம என்ன நினச்சி உள்ளே போனோமோ அதுக்கு இதுக்கும் தொடர்பு இல்லாத மாதிரி நம்ம தனிச்சு விடப்படுவோம். அப்போ நாம் அந்த நேரத்தில் உள்ளே இருக்கும்போதே என்னென்ன டெக்னாலஜி இதுக்கு வருது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி போனோம். நாங்கள் அப்படி தான் வந்து டெக்னாலஜி உள்ளே வருது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த டெக்னாலஜியை நாங்கள் காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த டெக்னாலஜியை நாங்கள் படித்து ஆகணும்னு எல்லோரும் வந்து ஓவியம் அது மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாங்க. நாங்கள் என்ன பண்ணோம்னா அதையும் சேர்த்து என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் சேர்ந்து ஒரு டெக்னாலஜியும் சேர்த்து படிக்கணும்னு நினச்சி நாங்கள் வந்து கம்ப்யூட்டர் உள்ளே வந்துச்சு. அப்போ தான் புதுசாக வருது. நாங்கள் வந்து கம்ப்யூட்டரையும் படிக்கணும் அப்படின்னு எங்கெங்கேயோ அடைஞ்சு அதெல்லாம் அப்போ தான் உள்ளே வந்திருக்கு. அப்போ நாங்கள் இந்தியாவுக்குள்ளே பிரபலமாக இருக்கப்போ அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா கம்ப்யூட்டர் படிப்போம்னா அது என்ன சாஃப்ட்வேர் படிக்கணும் அப்போ ஒரு குழப்பம் இருக்கும். அப்புறம் எந்த சாஃப்ட்வேர் எப்படி படித்தா வேலை கிடைக்கும் அப்படின்னு நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம வந்தது சினிமாவில் இதில் போனால் பயங்கரமாக வந்துடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் உள்ளே நுழைஞ்சோம். அப்போ அங்கே ஒரு விஷயம் போனதுக்கப்புறம் அடிபட்டு போச்சு. அப்போ இது படித்தா இது பெரிய படிப்பு அப்படின்னு நினச்சி வேற வந்திருப்போம். உண்மையிலே பெரிய படிப்பு தான், எல்லா படிப்பும் ஒரே மாதிரி தான். ஆனால் வந்து பார்த்தா அதுவும் அடிபட்டு போச்சு. இப்போ என்ன அப்படின்னா எப்படியாவது ஜெயிச்சு ஆகணும் அப்படிங்கிறதுல நம்ம இருக்கிறோம். அப்போ டெக்னாலஜி வருது, நாங்கள் டெக்னாலஜியை அதை படிக்கலாம். எந்த சாஃப்ட்வேர் படிக்கலாம்னா அப்போ தான் வந்து 2D இது ஓவியம் சம்மந்தப்பட்டது மிங்கிள்பட்டு அனிமேஷன் சைடு வந்து 2D அனிமேஷன் சொல்லி ஒன்று வருது. நிறையா 3D அனிமேஷன் 2D அனிமேஷன் இந்த மாதிரி நிறையா வருது. அப்போ அதை தேர்ந்தெடுத்து படிக்கணும் சொல்லி அதை நோக்கி நாங்கள் போனோம். போய் படித்தோம். கொஞ்சம் ஆரம்ப கட்டத்தில் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. சர்வைவல் பண்ணுறதுக்கு கூட கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இங்கே வந்து அதுக்கான ஸ்கோப் ஆஃப் ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. நிறையா இதுக்கான கம்பெனிஸ்லாம் அப்போ கிடையாது. எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட் அந்த மாதிரி நிறையா இப்படி இருந்துச்சு. இதுக்கான ஸ்கோப்பு இல்லை. அப்போ தான் புதுசாக ஒன்று ஒன்றா வருது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து இது சின்னதாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்படியே வரும்போது எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. அப்போ கிடைக்கும்போது இந்த ஒர்க்கு பண்ணி முடித்தா இதை பண்ணலாம்னு தான் சினிமாவுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. அப்படிங்கும்போது தான் ஒரு விஷயம் அதை நாங்கள் இது நல்ல விஷயமா இருக்குன்னு சொல்லி நாங்கள் அதுக்குள்ளே போய் எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. தமிழ் மூவியில் வந்து அந்த நேரத்தில் வந்து ஆளவந்தான்ங்கிற ஒரு பிக் மூவி, ஆளவந்தான், ரம்மனா, பாபா இந்த படங்களுக்கெல்லாம் அது பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. அதுதான் எனக்கு வந்து ஒரு கரியரில் பெரிய ஒரு திருப்பு முனையாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் ஆளவந்தான்லாம் முடிஞ்சிட்டு பாபா பண்ணும்போது ரஜினி சார் அவர்களெல்லாம் எங்களால் மீட் பண்ண முடிஞ்சது. ஏன்னா அவர் எங்கள் ஒர்க்கில் ஒரு இம்ப்ரெஸ் ஆகி எங்களெல்லாம் மீட் பண்ணணும்னு சொன்னார். நாங்கள் அந்த லாஸ்ட் நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கெலாம் போயிருக்கோம். அங்கே போய் அவர் கூட சில இதெல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு சில இதெல்லாம் அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தார். அப்புறம் நாங்கள் ஒர்க் பண்ணுற அந்த இதுக்கு ஆஃபீஸ்க்கே வந்தார் ஒரு நாள். இந்த மாதிரி இப்படி தான் வந்து கரியர் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருந்துச்சு இந்த இதில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமெரிக்கன் கம்பெனி சோனி பிக்சர்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இங்கே வந்தது. அதில் நான் ஜாயின் பண்ணி வேலை பார்த்தேன். 9 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் இதை நான் தனியாக ஒரு கம்பெனியாக ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இதே விஎஃப்எக்ஸ் இண்டஸ்ட்ரியில் தனியாக 2015 கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் இந்த கம்பெனியில் இந்த விஎஃப்எக்ஸ் கம்பெனியை நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்பயும் ஒரு 20+ 2000 அந்த டைமில் இந்த கெரியரை ஸ்டார்ட் பண்ணது. 2025 இப்போ இந்த இது வரைக்கும் கெரியர் ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் ஒரு மிடில் வந்து ஒரு பிரேக் எடுத்து அப்புறம் கம்பெனி 2015 ஸ்டார்ட் பண்ணி இப்போ 25 வரைக்கும் கம்பெனி நான் சொந்தமாக ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் வந்து 200+ பீப்புள் வந்து இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து சாதனைன்னு சொல்ல முடியாது. இதை
இது வந்து ஒரு என்னுடைய முயற்சியில் இது ஒரு பெரிய முயற்சி அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம், இதுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குது. அதை வந்து பர்டிகுலராக படிக்கிற படிப்பையும் கற்றுக்கிற இதையும் வச்சு குவாலிஃபிகேஷன் சொல்லிட முடியாது. ஸோ அது ஒரு திறவுகோல் மட்டும்தான். ஆனால் உண்மையான குவாலிஃபிகேஷன் ஒருத்தருக்கு வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே உண்மையாக வரணும்னா உண்மையான குவாலிஃபிகேஷன் சொன்னால் அவருடைய விடாமுயற்சியும் அவங்களுடைய தன்னம்பிக்கையும் மட்டும்தான் இதுக்கு குவாலிஃபிகேஷன் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு கட்டத்தில் வந்து இதுக்குன்னு ஒரு தனியாக படிப்பு படித்து வந்துக்கிட்டு இருந்தாங்க, ஒரு கட்டம் இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. யார் வேணாலும் ட்ரெயின் பண்ணி அவங்கள வந்து இந்த இதை வேலை பார்க்க வைக்க முடியும். அந்த இதுதான் நாங்கள் கிராமப்புறத்தில் இருக்கிற மக்களை கூட நாங்கள் ட்ரைனிங் கொடுத்து இந்த ஒர்க்கை நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் நிறைய லெஜெண்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நிறைய இடங்களில் ஒரு ஒரு சிட்டியில் தான் வச்சுருக்குங்கிற கட்டாயம் இருக்கும்போது சில பேர் வந்து இந்த மாதிரியான இடத்துங்களையும் வச்சு சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு நான் சொல்கிறேன். அதனால் இதுக்கு குவாலிஃபிகேஷன் சொல்லி தனியாக எதுவும் பெருசாக எதுவும் இல்லை, படிப்பு இருக்குது, அவ்வளோதான். அப்படின்னு பார்த்தா இது ரொம்ப இம்ப்ரெசிவானது வந்து பார்த்தா அதான் நான் லாஸ்ட் டைம் ஒரு கொஸ்டினில் சொன்னது மாதிரி ஆன்சர் பண்ண மாதிரி ஆளவந்தான் பண்ணும்போது, பாபா பண்ணும்போது, ரமணா பண்ணும்போது, அதுக்கப்புறமா வந்து தமிழ் மூவி முடிச்சுட்டு ஹாலிவுட்டில் நான் வந்து நிறைய மூவி வந்து பண்ணியிருக்கோம். ஸ்பைடர்மேன், அப்புறம் அவெஞ்சர்ஸ், அந்த மாதிரி ஒவ்வொரு நிறைய மூவிஸ் பண்ணியிருக்கோம். அப்படி பண்ணும்போது ஒவ்வொரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது நான் வந்து அந்த சந்தோஷத்தை நான் உணர்ந்திருக்கேன். இதை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. எல்லா ஒரு ப்ராஜெக்டும் ஒரு கம்ப்ளீட் ஆகும்போது எனக்கு அந்த இது இருக்குது. ஆமாம், இது வந்து எப்படின்னா நம்ம ஜெயிச்ச எல்லாரையுமே நம்ம எடுத்துக்கிடுவேன். இது வந்து தனிப்பட்ட ஒருத்தரை எடுக்கணுங்கிறதில்ல. ஜெயிச்ச எல்லாருமே அவங்க அந்த ஜெயிச்சதுக்கு பின்னாடி அவங்க அவ்வளோ போராட்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க. அதனால் ஜெயிச்ச எல்லாருமே அந்த தான். எப்பயுமே வந்து தன்னம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் எந்த வேலையை எடுக்கிறோமோ அந்த வேலையை மட்டும் கவனமாக செய்கிறது மட்டும்தான் என்னுடைய அந்த இதுக்கு காரணம். இது எப்படின்னா இது எல்லாருமே கஷ்டம்னு நினைப்பாங்க. டெட்லைன் ஒரு பக்கம் இருக்குது, க்ரியேட்டிவிட்டியாகவும் இருக்குது. இந்த ஒர்க்கு எப்படி தான் பண்ணுறது அப்படின்னு போட்டு குழப்பிக்கிட்டோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஏன்னா நம்ம வந்ததே க்ரியேட்டிவிட்டியோடு தான் வந்திருக்கோம் உள்ள. அப்படி இருக்கும்போது க்ரியேட்டிவிட்டி பற்றி இப்போ கவலைப்பட தேவையில்லை. இன்னொன்று டெட்லைனுங்கிறது வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறோம், டைமிங்க்கு ஒர்க் பண்ணுறோம். அதனால் டெட்லைனை பற்றியும் கவலை கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு விஷயமும் எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ், ஒரு ஒர்க் எடுத்து ஃபோக்கஸ், அவ்வளோதான். இது வந்து என்ன விஎஃப்எக்ஸ், இப்போ விஎஃப்எக்ஸ்ன்னு எடுத்துட்டா ஆமாம், அது வந்து மேஜிக்கல் கம்ப்யூட்டர் அனிமேஷன் அது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது ஏன்னா மூவியில் தமிழ் சினிமாவில் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கூட இது கம்ப்யூட்டரில் பண்ணிடலாம், இது கம்ப்யூட்டரில் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு டாக் இருக்கும். ஆனால் அது எந்த மாதிரி அங்கே ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது நிச்சயமாக அவங்களுக்கு தெரியாது. அது உள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த ஃபீல்டில் இல்லாதவங்களுக்கு நம்ம புரிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நீங்கள் சொன்னது மாதிரி இதுக்கு ஒரு ஃபேஷன் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. அதை வந்து ரசிக்கிறோம். நான் இப்போ நான் வில்லேஜ் சார்ந்து தான் ஒரு கம்பெனி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே இருக்கிற மக்கள் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்காங்கன்னா அவங்கள கூப்பிட்டு வந்து ஒரு ட்ரைனிங் கொடுத்து இந்த விஎஃப்எக்ஸ் நான் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னா அதில் ஃபேஷனோடு வர்ற சில பேர் இருக்காங்க. சில பேர் வந்து ஃபேஷனோடு இல்லாமல் வந்து பண்ணுறாங்க. ஆனால் அதில் ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து என்னால் கண்கூட பார்க்க முடியுது. அந்த ஃபேஷனாக வர்றவங்க பண்ணுற ஒர்க்குக்கும் இந்த சும்மா சாதாரணமாக வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த ஃபீல்டுக்கு வர்றவங்களுக்கு நம்ம சொல்கிறது என்னென்னா, ஒரு விஷயங்களை வந்து நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு முயற்சியோடையும் எந்த ஒரு நேரத்துலையும் நம்ம அதை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது க்ரியேட்டிவ் இல்லையா, முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் மட்டுமே இது போதுமானது. ஏன்னா அது நம்மளை சேர்க்க வேண்டிய இடத்துல கொண்டு சேர்க்கும். நிச்சயமாக இது ஒரு நல்ல கொஸ்டின் தான். ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து எங்கே பார்த்தாலும் ஏஐன்னு தான் சொல்லுவாங்க. ஏஐ வந்து இதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. அதை வந்து இப்போ தான் வந்தது மாதிரி இவங்க சொல்கிறாங்க. இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு ஏஐ. அதனால் இதை பார்த்து வந்து நம்ம
ஆட்களை வந்து குறைப்பாங்க அப்படிங்கிறது பயம்லாம் நமக்கு தேவையில்லை. ஏன்னா ஒரு கட்டத்தில் கம்ப்யூட்டர் வரும்போது எல்லாருடைய எதிர்ப்பும் கம்ப்யூட்டர் மேலே தான் இருந்துச்சு. கம்ப்யூட்டர் வந்துச்சுன்னா எல்லா வேலையும் அது பார்த்துரும், அப்புறம் மனிதர்களுக்கு வேலை இல்லாமல் போயிடும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய வேலை வாய்ப்புகள் வந்துச்சு. அதே மாதிரி ஏஐ வந்தாலும் இதுக்கப்புறம் நிறைய இதை விட அதிகமான வேலை வாய்ப்புகள் வரலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஏஐங்கிறது வந்து ஒரு மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்பு தான். அதனால் மொத்தமாக மனிதனை ஆட்கொள்ளணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு கொடுக்குற இன்புட்டு கொடுக்குறது, அதுக்கு உண்டான எல்லாத்தையும் கொடுக்குறது மனிதர்கள் தான். அதே மாதிரி ஆர்டிஸ்ட்டு சம்மந்தப்பட்ட சில இந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க்கில் ஆர்டிஸ்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அது முழுசாக ரீப்ளேஸ் பண்ணுமான்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்டோடைய க்ரியேட்டிவிட்டியை வந்து ஒரு ஏஐ பண்ணுமான்லாம் சொல்ல முடியாது. நம்ம கொடுக்குற இன்புட்டை வச்சு தான் அது வந்து அதுவே க்ரியேட் பண்ணும். அப்படி இருக்கும்போது ஆர்டிஸ்ட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணுமான்னா அது முழுசாக கிடையாது. ஆமாம். அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு நிறைய ஒரு வேலையை எடுத்தோம்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு வந்து நம்மளை பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ரெஃபரன்ஸ் எடுக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சிரமமாக இருக்கும். எங்கேயாவது ஒரு லைப்ரரியை தேடி போகணும். அப்படி இல்லைன்னா மேகசின், ஏதாவது ஒரு மேகசின். இப்போ அப்படி கிடையாது. டெக்னாலஜிங்கிறதுனால கூகுளில் தட்டினாலும் சரி, யூடியூப்பில் தட்டினாலும் சரி, அப்படியே கொட்டி குமிச்சிருது. ஸோ இப்போ வந்து இப்போ இருக்கிற குவாலிட்டி வந்து அதிகமான குவாலிட்டி கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்போ எது நீங்கள் பண்ணாலும் அது குவாலிட்டியாக மாறிடும். இப்போ வந்து நீங்கள் தனித்துவத்தோடு எது சிரமப்பட்டு பண்ணுறீங்களோ அதுதான் குவாலிட்டியாக மாறும். இதுதான் வித்தியாசம். இது ரொம்ப அருமையான கொஸ்டின்னு. இது வந்து என்னென்னா, சேஞ்ச் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. எதையும் நம்ம இப்போ வரைக்கும் எதையும் சேஞ்ச் பண்ணல. ஆனால் நம்ம நினச்சிட்டு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது சேஞ்ச் பண்ண முடியாதது வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சா நம்மளை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணணும். எப்படின்னா, காலத்தோடையும் டெக்னாலஜியோடும் சேர்ந்து பயணிக்க கற்றுக்கிடணும். இதுதான் சேஞ்ச். மற்றபடி வேறு எதையும் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது.